ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடத்திலே நட்பு கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்களிடத்திலே நட்பு கொண்டிருந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது கூட பெருமானாருக்கு வழிகாட்டியவர் ஒரு யூதர் தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமான விஷயங்களில் கூட முஸ்லிம் அல்லாதவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை, அவர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஹதீசுகளிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் வேண்டுமானால் உறவு இல்லாமல் இருந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை மறுக்காதவர்கள் இருப்பார்கள். 195% இஸ்லாத்தை யாருமே மறுக்க மாட்டாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏதோ 5% தான் அது ஆதாயத்திற்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி, அரசியல் தந்திரத்திற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவரிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவிட்டமாக நீங்கள் தெரிந்து அவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள்.